உறவுகளை இந்த மாதிரி சூப்பரான கடம்பா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்குறவங்க செய்கிறத பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் இந்த வந்து எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுங்க. சோம்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், நான் வந்து 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். அந்த பொடியாக நறுக்கி அந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது போடணும். இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதை போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருந்தது இப்போ நான் போட்டு அந்த தக்காளியும் வதக்கிட்டுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கடம்பாவை கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்கள் விருப்பம் அது எவ்வளோ சின்னதாக பெருசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த கடம்பாவை போட்டு வதக்கிட்டுருக்கேன். பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஒரு கிளறுங்க. மஞ்சப்பொடி போட்டு ஒரு நல்ல ஒரு கிளறிட்டு அதிலே தண்ணி விடும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அதிலே தண்ணி விடும். சரிங்களா? தண்ணி விடும். அப்படியே நல்லா வதக்குங்க. மிளகாப்பொடி போடுறேன். இப்போது 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு அதுவும் நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டு தண்ணியே ஊற்றாதீங்க, நீங்கள் அப்படியே கிளறுங்க. உப்பு போடுங்க, தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா இன்னொரு கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு தட்டை வச்சு மூடி வைக்கணும். தட்டை வச்சு மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வேகும். தண்ணியே ஊற்றாதீங்க, அதுலேருந்தே தண்ணி வரும் நமக்கு. அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் வற்றி ஒரு கிரேவி மாதிரி வரும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம மணமாக இருக்கணும். பெப்பர் போடுங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் அது பெப்பர் போடுறதுனால. பெப்பர் போடுங்க. நல்லா கிளறுங்க. கிளறுனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதேமாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு சூப்பராக இருக்கும்.